இருங்க. ஒருத்தவங்க டைட்டில் வின்னரே மெசேஜ் அரோரா பண்ணிருக்காங்க. ஒரு சின்க்ளர் தாங்க. மலையாளம் பிக் பாஸ் ஒரு ஃபாலோவர் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, டாம் மலையாளம் பிக் பாஸ்ல 15 டாஸ்க்ன்னு போட்டிருந்தாங்க. 7 டாஸ்க் தான் வச்சு முடிச்சாங்க அப்படின்னு இருக்காங்க. 15 டாஸ்க் சொன்னவனுங்களே 7 டாஸ்க் வச்சிருக்கானுங்க. 9 டாஸ்க் சொல்லிட்டு உனக்கு 8 டாஸ்க் வைக்க மாட்டானுங்களா? ஏன்னா நியாயத்தோட பேசுங்களா? இல்ல அங்கேயும் டோட்டல் பாயிண்ட் 50 தான் டேம் வந்தது. 50, 51 இதான் தெய்வமே. அங்கேயும் ஒரு கேர்ள்ஸ் வந்து 51, பாய்ஸ் 50 Yeah. அவ்வளவுதான் எடுத்தாங்க. அது யா எனக்கு எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண போறது வந்து டிடிஎஃப் வந்து பெண் தான். அது எந்த பெண் அப்படின்றது தான். அரோராவா, பார்வதியா, சாண்ட்ராவா? பாருன்னு கூட சொன்னாங்க. பாருன்னு கூட ஐ ஒரு திங்க் பார்வதி தான் யூடியூபர் டாம். சொன்னாங்க. யூடியூபர் சொன்னாங்க பாரு கூட வந்திருக்கு இல்லங்க நியூஸ். எனக்கு என்னவோ ஸ்கேம்ன்றான்னு தோணுதுங்க. ஸ்கேம் பண்ணி ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அழுது சிம்பத்திக்கா கிரியேட் பண்ணி இவங்க அழுறதுனால இல்ல எல்லாரும் இல்ல கார் அவுட் ஓடி அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்காது. பார்வதி தான் மோஸ்ட் லைக்லி ஐ கெஸ். இல்ல அரோரா ஆல்சோ வில் டூ. ஆனா வந்து இது அது பேர் என்ன கிராவிட்டியை பத்தி பேசுனாங்கன்னா அரோரா முடிஞ்சிருவாங்க. டாம் இந்த டாஸ்க் ஆக்சுவலா எப்படி போகும்? ஆக்சுவலா டைம் ஆவ தே வில் ரிமூவ் த சீட்ஸ் அண்ட் இந்த டர்ட்டி வாட்டர்லாம் ஊத்துவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போவோம். அதானே? அப்படியும் இருக்கலாம். காருக்குள்ள இருக்கணும் காருக்குள்ளே எல்லாரும். இருக்கணும். அதுல இருக்கும்போது ஒரு எல்லாரையும் ஒருத்தவங்களா கன்வின்ஸ் பண்ணி வெளியே அனுப்புற மாதிரி இருக்கும். அப்புறமேட்டு ஆமா காருக்கு வெளியில ஆமா. தொங்குற மாதிரி இருக்கும். டோரை புடிச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். தான் எங்க இருந்தது. எனக்கு வந்து இந்த விக்ரம் முதல் போகணுங்க. கொஞ்சம் இடம் கிடைக்கும். அவர் பயமா. வேற இருக்கணும்ல. எங்க நீங்க ஆமா கன்வின்ஸ் ஆமா சொன்னோனே தெரியும். பயமா இந்த இருக்கு கேம்ல சிக்கன் இந்த பிரியாணி இன்னைக்கு கேம்ல ஏங்க இன்னைக்கு மீந்த சிக்கன் இருங்க பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த கேம்ல எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் விக்ரம தான் வெளில அனுப்புவாங்க. ஏன்னா வந்து எங்களால நீங்க இருந்தாதான் உள்ள அதிக பேர் உட்கார முடியாது. நாங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நீங்க உட்கார இடத்துல 2 பேர் உட்காரன்னு கூட சொல்லுவானுங்க. வாய்ப்பு இருக்கா விக்ரம்லாம் இல்லையா? வந்து பார்வதி பார்வதி தம்மு தூண்டு. அது எங்க வேணா உட்காந்துக்கும். இல்ல மலையாளம் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த அனுமோல் அனீஸ் அந்த இவங்க ஆரியம் எல்லாம் அப்படியே பிடிச்சு ஒருத்தர் வெளியில தள்ளத்தான் பாக்குறாங்க. அப்படியே அந்த அது வச்சு அவங்களால உட்கார விடாம சீட்டு பிடிச்சிட்டு வெளியில தள்ளணும் அவங்கள. அது மாதிரிதான் தள்ளிட்டு இருந்தாங்க. இடம் விடுன்னு அதே கத்துறதாங்க உள்ளே. டாம் நீங்க கன்வின்ஸ்னு சொல்லும்போது இந்த கமருது என்னதான் இவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவானா? வாய்ப்பே கிடையாது. யோ பிரவீன், என்ன நீ விட்டா என்னன்னோ சொல்லுவ போல இருக்க. ஆள் அந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்குங்க. அதெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஆளு அவன் பேசின பேச்சுக்கு மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அவனை ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பிச்சிருவாங்க. எக்ஸாக்ட்லி. அவ வந்து அவனை மன்னிச்சுதான் விட்டுருக்கா. அதுவும் ஒரு 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 அளவுக்கு தான். சிம்பிளி and all she's not. Just because she's dancing doesn't mean anything. ஐ திங்க் வினோத் தான் ஃபர்ஸ்ட் வெளியில வருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு இப்போ எப்படி இருந்தாலுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அவரை பேசி ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இவரு சபரிய பாருங்களேன், நல்லா சாப்பிட்டுட்டு சோஃபால படுத்துக்கிட்டு இந்த கை மட்டும் இப்படி ஒரே ஒரு கை மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருத்த கையை ரைட் ஹேண்ட் மட்டும் ஆடிட்டு இருக்கு பாருங்க. எல்லாரும் ஆடுறாங்க டான்ஸ். அவர் அப்படி படுத்துக்கிட்டே ஒரு கை மட்டும் இப்படி ஆடிட்டு இருக்காரு. அது பூமதி சபரி நிறைய அடி வாங்கிட்டா இந்த வீக். அவருக்கு உடம்புல நிறைய இருக்கு. அதனால தட்ஸ் வை. சபரி ரொம்ப என்ன கார்? பெரிய காரா சின்ன காரா டாம்? என்கிட்ட சொல்லிட்டு தான் போய் புக் பண்ணாங்க. இல்ல பெரிய கார் இல்ல, நார்மல் கார் தான். சின்ன கார் தான், பெரிய கார் இல்ல. இந்த விக்ரம் இடம் பத்தாது, அதனால கேட்டா. பேக்ல ஒரு 3 சீட் அவ்வளவுதான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் பூமதி. இத்தனை பேரும் அடைக்கணும். 9 பேர் அதுக்குள்ள இருக்கணும்னா அதுக்கு யாரு விக்ரமுக்கே ஒரு சீட்டுக்கு மேல வேணும். அப்ப எல்லாரும் எதுக்குள்ள இருப்பாங்க? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு அமுக்கி உள்ள தள்ளி விட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க. டோர் வேற இழுத்து மூடணும். கஷ்டம் தான் கொஞ்சம். அதுக்குள்ள இருக்க முடியாம கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருந்தா வெளியே இறங்குறவங்க தானே இறங்கி வந்துருவாங்க. சோ அதுதான். தேங்க்யூ பூமதி. பாரு செகண்ட் வந்தா போதும். I don't want her to win. சொல்லுங்க மாமா. Hi Tom, Happy New Year to everyone. Happy New Year மாமா. ரொம்ப நாள் How is ஆச்சு. your health now? எப்படி ரொம்ப ஹீட்டடா போறீங்க? அதான் பயமா இருந்தது உள்ள வர.
பட் ஸோ ஆல் ஆஃப் யூ ரிலாக்ஸ். நியூ இயர்ல நடக்கிறது நடக்கும். சாண்ட்ரா வந்து எப்பவுமே தெரிஞ்சது தானே டாம். வந்த ம். நாளாவே திஸ் இஸ் வாட் ஷீஸ் பீன் டூயிங். அது பிரஜனும் இருந்தப்ப இன்னும் ரொம்ப மோசமா இருந்தது. எப்ப பாரு பின்னாடி தான் பேசிட்டு இருப்பா. எல்லார பத்தியும் பேசுவா. முக்கியமா பாருன்னா சுத்தமா பிடிக்காது. பாரு பத்தி பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு கூடவே இருந்துகிட்டே பாரு பத்தி தான் பேசிட்டே இருப்பா. நடுவுல தான் கொஞ்சம் ஷி டீவியேட்டட் டு திவ்யா. அதுக்கப்புறம் இவங்க, அவங்க வெரி அக்லி கேம். ஸோ அது தெரிஞ்சது தான். ஸோ திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் சாண்ட்ராஸ் அக்லி கேம். அது எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. பட் தட் இஸ் ஹவ் ஷி இஸ். அவங்க சாண்ட்ராலாம் வெளியில எடுக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி ப்ராமிஸாவது பண்ணியிருப்பாங்க. கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போற வரைக்குமாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு. வெரி எனக்கு அக்லி. விஜய் சேதுபதி அந்த காசு குடுத்துரலாமே சாண்ட்ராக்கு. பண்ணலாம். ஃப்ரெண்டு ஆனா தான். வந்து ம். கேம்ல வாங்கணும்ல. ஸோ ஹஸ்பண்ட் அனுப்பிட்டு ஓகே. ஒய்ஃப்க்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. உனக்கு வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு. தெரியல அப்படிதான் பார்த்தா அப்படிதான் தோணுது. அண்ட் சம்மந்தமே இல்லாம ஷீல் கீப் புல்லிங் பார்வதி இன்சைட். அமித் இருந்தப்ப கூட அமித், சாண்ட்ரா, பார்வதி ஒண்ணா பேசிட்டு இருப்பாங்க. பார்வதி எழுந்து இப்படி போன உடனே ஷீல் சே பார்வதியை நம்பவே கூடாது. அவ இங்கேயும் ஒண்ணு பேசுவா, அங்க ஒண்ணு போய் பேசுவா தெரியுமா? இந்த அமித் வந்து ஃபூலிஷா அப்படியா? அமித்தால நம்பவும் முடியாது. நம்ப நம்பாமயே இருக்க முடியாது. தட் கை வாஸ் சோ இன்னசென்ட்ன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. பாவம் நல்லா நல்ல ஆளு. அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளீட்டா கெடுத்து விட்டுட்டு போயிடுச்சு. அதர்வைஸ் ஹி வாஸ் ஓகே. ம். எவ்ரிபடி வாஸ் டாலரேட்டிங் ஹிம் அண்ட் ஒழுங்கா தான் இருந்தான். சாண்ட்ராக்கெல்லாம் கம்பேர் பண்ணா அமித் எவ்வளவோ பரவாயில்ல. சாண்ட்ரா அது கேம்ன்னும் சொல்ல முடியாது. ரொம்ப அவ்வளோ நாள் வெளில உட்கார்ந்து அழுதது அது எதுல சேர்த்துப்பீங்க? கேம்லயா சேர்த்துப்பீங்க? வாசன்ட் இட் சோ ஆப்வியஸ்லி நோ. சில்லி? இல்ல அக்ரீட், அக்ரீட். டாம். அந்த மாரி இருந்தப்பயே வெளியில அனுப்பியிருக்கணும் டாம். ஒண்ணுமே பண்ணல இல்லையா? இல்ல இந்த யாராவது வாரம் தான் அவ்ளோ சாண்ட்ரா நாள் கிரீவ் பண்ணுவாங்களா ஒரு கேம்ல? பாரு ஒரு நாள் உட்கார்ந்து அழுதா என்ன சொல்லுவாங்க? ஏதாவது இது கன்னா பின்னான்னு பேசுவாங்க. பாரு வந்து கம்ருதீன்ட்ட பேசுனா தப்பு, பேசலன்னா தப்பு. இத்தன நாள் அவ 2 நாள் வந்து என்னடா இது இந்த மாரி என்ன அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ, அவ்ளோ கேவலமா பேசுறாங்க வெளியில. அண்ட் தென் இப்போ நைட் எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி, இஃப் ஷி ஹேட் நாட் காட் கன்வின்ஸ் பார்வ தான் கேவலமா பேசியிருப்பாங்க. என்ன பண்ணாலும் பார்வ தான் திட்டப் போறாங்க. அதனால லெட் ஹர் டூ வாட் ஷி வாண்ட்ஸ். தட் இஸ் மை ஒப்பீனியன். என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டும் எக்ஸாக்ட்லி. பாவம். என்ன மை ஒப்பீனியன் இஸ் பாவம் ஆல்சோ சேம்மா. ம். இல்ல அங்க உள்ள இருக்கிறப்போ என்னதான் பண்ண முடியும்? இப்ப சாண்ட்ரா வந்து சப்போர்ட்டான்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கம்ருதீன்க்கு அகெயின்ஸ்டா அவள இது பண்ணணும்ன்றதுக்காக அந்த நேரத்துல ஷி வாஸ் தேர். இம்மீடியட்டா வெளியில வந்து ஷி வில் டாக் அபௌட் பாரு. அண்ட் ஏதோ திடீர்னு வந்து வேற எதுவுமே இல்ல. கம்ருதீன் அடிக்கணும்ன்றதுக்காக ஆல் தீஸ் பீப்பிள் சப்போர்ட்டட் பாரு. அரோராவா இருக்கட்டும், இந்த விக்ரம், சுபிக்ஷாக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனா சும்மா அங்க உட்காந்துட்டு, எழுந்து பார்க்குறேன் சம்ருதனும், பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்குது. வெரி ஃபன்னி. ஸோ அது நம்ம வந்து ரொம்ப இது பண்றதுக்கு எதுவுமே இல்ல. என்ன பண்ணாலும் பார்வ தான் தப்பா சொல்லுவாங்க. அதனால ஜஸ்ட் சீ இட் அஸ் எ கேம். கடைசியில எங்க போய் முடியுதுன்னு பார்க்கலாம். நான் அப்படிதான் இருக்கேன். ஏன்னா என்னோட ஹாலிடேவே ஸ்பாயில் ஆகுது. அதனால கொஞ்சம் அப்படியே என்ன வேணா பண்ணட்டும். பார்வ தானே அடிப்பீங்க, அடிச்சுட்டே இருங்கடா. திடீர்னு வந்து சேனல் ஏதோ குளறுபடி பண்ணாலும், ஓகே இதானே இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்ட்டு அதையும் விடணும். கம்ருதன் நான் சொன்னேன் இல்லங்க, முதல்ல இருந்தே அவன் அப்படிதான். அண்ட் சாண்ட்ராவும் லேஸ்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. வில் ட்ரிகர் எவ்ரிபடி சைலன்ட்டா. எல்லார பத்தியும் யாரு அந்த விக்ரம பத்தி அவ்ளோ கேவலமா பேசுவா. விக்ரம் கூடயே உட்கார்ந்து மத்தவங்கள பத்தி பேசுவா. அண்ட் கனிய பத்தி அவ்ளோ கேவலமா பேசிட்டு, கனிய ஒரே ஹக் பண்ணி, ஒரே இதெல்லாம் பண்ணி ஷி இஸ் வெரி ஃபேக். சாண்ட்ரா இஸ் வெரி ஃபேக். அது பார்த்தாலே தெரியும். பட் தட்ஸ் த வே தட் இஸ் ஹர் கேம்ன்னா, நமக்கு புடிக்கல. அக்லியா இருக்கு.
பாரு அது ஒரு லூசு பொண்ணு. நம்ம என்ன பண்றது? புடிச்சு தொலைச்சிருச்சு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ம். ஷீ இஸ் ஓகே. அவன் அப்பப்போ அம்மாவை பத்தி பேசி பிளாக்மெயில் பண்ணிடுறான் மேம். யார் அம்மாவை பத்தி? பாரு அம்மா. இன்னைக்கே இன்னைக்கே ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவாமா. ஓகே. ம். அம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படின்மா. உடனே சபரி என்னடா ஆச்சு அப்படின்மா. நான் அம்மா அம்மான்னு சொல்லி அழுதப்ப சபரிக்கு கூட சிரிப்பு விடல. வந்துருச்சு தெரியுமா டாம் அந்த இடத்துல ஆமா நான் அம்மா அம்மான்னு நடிக்கிறப்ப சொல்லி அழுதப்ப தெரிஞ்சிருச்சு கூட விடல. அவனுக்கு. ஏன்டா நாய ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீ எப்படிடா அவனை போட்டு அழுத்துன? சரியான ஆக்டிங் இந்த பையன். ஷோ ஆமா, ஆமா. டிராமா ரொம்ப குயின் தான், கிங்லாம் இல்ல. டிராமா குயின் கம்ருதீன் டிராமா குயின் தான் அவன். ரியலி ஹி இஸ் a ரொம்ப குட் ஆக்டர் டாம். ஆக்சுவலி பார்த்தா உண்மையாவே இவன் நல்ல ஏங்க இன்னொன்னு சொன்னா பாத்தீங்களா பார்வதி கிட்ட, ஏமா ஃபேமிலினா சண்டை வரதான் பாரு செய்யும். ஒரு ஃபேமிலில எப்பவுமே ஒரு பெரிய சண்டை வரும். சோ அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. டேய் ஏம்பா அண்ட் ஓ இதெல்லாம் ஃபேமிலியே டிஸ்கஸ்டிங். இல்லங்க. டாம் ரொம்ப பிரசன்ட் மேம் வந்து கமருதீன் போறதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்குமா? கம்ருதீனா? ஆமா ம். ஆமா. சேனல் ஹாஸ் டிசைடட் டு சென்ட் him அவுட் ஆஸ் ஆஃப் நவ். நாளைக்கு வந்து எப்படி பேசுறானுங்க யோசிக்கிறானுங்கன்னு தெரியல. டாம் ஆனா அப்படி போயிட்டா கம்பல்சரி பார்வதிக்கு நல்ல சான்ஸ் எனக்கு தெரிஞ்சு. இல்லங்க. ஒரே வீக்னஸ் இப்ப பாருக்கு அவன் மட்டும்தான். அப்படி இல்ல. ஒரே வீக்னஸ். அப்படி இல்ல. அடுத்த வாரம் எல்லாரும் உள்ள வருவாங்க. இன்னும் அதிக தொல்லை தான் வரும் அவளுக்கு. சோ அது கடைசி வரைக்கும் பட் பார்வதிய எஃப்ஜேவை நிம்மதியா விட எப்படி உள்ள மாட்டாங்க. விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எஃப்ஜே வந்து மாமா பையான்னு சொல்லி சேது மாமான்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அதையெல்லாம் தாண்டி சேனல் வந்து எப்படி எஃப்ஜே உள்ள கூடுவாங்கன்னு தெரியல. ஆஸ் ஆஃப் நோ பிரவீன் காந்தி அண்ட் நந்தினி இஸ் நாட் கோயிங் இன்சைட். நந்தினி ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அழுதுட்டு வெளில போவாங்களே, ம், ம். ஆர்ஜே நந்தினி. அவங்க 2 பேரும் இப்போதைக்கு உள்ள போல. பட் பிரவீன் காந்தி எந்த அளவுக்கு போவாரு மாட்டாருன்றதுக்கு ஐடியா இல்ல. டாம் அவங்கெல்லாம் அண்ட் பிரவீன் இல்லம்மா எஃப்ஜேவையும் போனாலும் இந்த அப்படி வாரமே போகலனாலும் போறாங்களாமா பரவாயில்ல. டாம்? ஆ? பட் இல்ல இந்த வாரமே போறாங்களா டாம்? இல்ல ஃபைனல் வீக் தான் போவாங்க. 15வது டாம் வாரம் தானங்க? பிரவீன் காந்தி ம். அதீத் இதுல எல்லாம் வந்தாரு டாம். எதுலப்பா? எங்க ஒரு நிமிஷம் நான் கேட்கறேன் லாஸ்ட் இல்லைங்க. வீக் அதீத் அப்படியா? இது. ஓகே ஓகே. சொல்லுங்க டாம் முருகன். லாஸ்ட் வீக் வந்து 14 வீக்ஸே 8 பேர் அனுப்பிச்சாங்களா? அந்த மாதிரி தான் பிளான் இருக்குமா? இல்லனா வந்து 7 சீசன் மாதிரியே 15வது வாரம் தான் அனுப்புவாங்களா? அப்போ விசித்ரா வெயிட் பண்ணாங்க தெரியுமா? பெட்டி 7 பெட்டி சீசன் அப்பெல்லாம் வந்து 7 பேர் பெட்டி எடுத்ததுக்கு ஆ அப்புறம் தான். அடுத்த வாரம் பெட்டி இருக்குல்ல, பெட்டிக்கு அப்புறம் தான். வட்டிக்கு அப்புறம் ஓகேம்மா அனுப்புனா ஓகேம்மா. பரவாயில்ல. ஒரு வாரமாவது பாருக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும். இல்லன்னா இந்த கலை அப்புறம் அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. That guy gave such horrible interviews outside பாருவ பத்தி. ரொம்ப கேவலமா பேசுனான் அவன். வாட்டர்மெலன் இருக்கிறாருங்க. வாட்டர்மெலன் இருக்க பயமேங்க இப்போதைக்கு. இல்ல அதுக்குதான் மேம் சொல்றேன். கமருதீன் இருந்தா அது ஒன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர்த்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த அவன் போயிட்டானாலே பாரு தைரியமா ஃபேஸ் பண்ணுவா. அவன் எதுக்கு அவன் எதுல கம்ப்ளைண்ட் மேல போனாலும் படி போட்டு திரும்பியும் நிப்பான். அடுத்த வாரம் விட்டுருவாங்க உள்ள. அதான் போனா ஒரு அப்படி 1 வரமாட்டாங்க. லாஸ்டா பாருங்க அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாங்களே. சரி 1 டாம் அப்படியே வீக் வராங்க. வருவாங்கம்மா எல்லாருமே வியாழக்கிழமை வந்துருவாங்கங்க. ஏவி போடுவாங்கல்ல அழுகை கோபம் அந்த மாதிரி. டாம் ஸோ அண்ட் நான் 1 ஒரு வீக் இன்டர்வியூ ஷி கேன் பார்த்தேன் பி டாம். ஃப்ரீ. அது நல்லா தான் இருக்கும் பாருக்கு. ஒரு வாரமாவது கொஞ்சம் அப்ப ஆனா சாண்ட்ரா இருக்குமே. சாண்ட்ரா இருந்து கொஞ்சம் சைடுல மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கும். சாண்ட்ரா, திவ்யா. அம்மா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராலாம் கேஷ் சாண்ட்ரா பாக்ஸ் பேச எப்போ மாட்டாங்க. வைக்காதுன்னு இருக்காங்கம்மா. வச்ச உடனே எடுத்துட்டு ஓடிடுவாங்கம்மா. பாவம். டாம் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் டாம். பிரஜனோட இன்டர்வியூ ஜெய்மணிவேல் கிட்ட கொடுத்திருந்தாரு போல. அதுல ஆமாங்க செம்ம காமெடியா இருந்துச்சுங்க. என்னங்க இவ்வளவு கேவலமா இறங்கிட்டான். இல்ல அதோட யாரு யாரு யாரு? இல்ல டாம் என்ன தெரியுமா கொஸ்டின் என்னது அவர் சொல்றாரு, பின்னாடி பேசுறது ரொம்ப தப்புங்க. பின்னாடி பேசுறவங்க எல்லாம் முதுகெலும்பே இல்லாத ஒரு மனுஷங்க தான் பின்னாடி பேசுவாங்கன்னு சொன்னாரு பாருங்க. நீங்க அப்ப ஏன்டா டேய்? நீங்க அவர் கேட்டாரு டைரக்டா, நீ பின்னாடி பேசுது இல்லையாங்க? இல்லப்பா நாங்களாம் பின்னாடி ஏங்க நீங்க தான் ஃபுல்லா எல்லார பத்தி உங்க ஒய்ஃப் கிட்ட சேர்ந்து கும்பலா வந்து எஃப்ஜே பத்தி சுபிக்ஷா பத்தி எல்லார பத்தி பின்னாடி தாங்க பேசிட்டு இருந்தீங்க ஃபுல்லா அப்படின்னா பதிலே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து பெண்களை வந்து தப்பாவே பேசக்கூடாது அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. டக்குன்னு வந்து நீங்க சுபிக்ஷா பத்தி பின்னாடி பேசுனீங்களே, சுபிக்ஷா பெண்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கட்டாம். ஆனா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் டாம். ஆனா பிரச்சனை ரொம்ப இறங்கிட்டான். யார் யார் இன்டர்வியூ எடுத்தா? ஜெய்மணிவேலு மணிவேல் மணிவேல் மாட்டிருக்கான் பாருங்க. அவன்கிட்ட போய் மாட்டிருக்கான் பாருங்க. ஓகே. அவன் வாட்டர் மெலனே வச்சு செய்வான். இவன் வேற நல்ல தக்காளி தொக்கு மாதிரி கிடைச்சிட்டானா வச்சு செஞ்சுட்டான். ஆனா ரஜன் கரெக்டா தானே பதில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பேசுறவங்க மனுஷன் இல்லைன்றாங்க. இவங்க எல்லாம் மனுஷனா என்ன?
சொல்லுங்க உமாமா, நீங்க முடிச்சிட்டீங்களாம்மா? நான் முடிச்சிட்டேன் டாம். கொஞ்சம் எடுத்துருங்க. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ சோ மச்மா. யாரோ புதுசா ஒரு ஐடி கௌதம்னு வந்திருக்காரு. யாருன்னு எனக்கு தெரியல. டாம் எப்படியாச்சும் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் எப்படியாச்சும் கம்ருதீனை வெளியே தூக்கி போடுங்க டாம். புரியல. யோ யாரு இல்ல பட் நீங்க? இப்ப ஐயோ! இப்ப ட்விட்டர் ஓபன் பண்ணாலே எம்எஸ் டாம் தான் வருது. வேற யாருமே வர மாட்டாங்க. உண்மைதான் டாம். நீங்க தான் ஐயோ! டாம். கொஞ்சம் உங்களுக்கு வருது, இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் எனக்கு பண்ணுங்க. அப்படி இல்லையே. பாருல்ல டாக் ஆஃப் த ஷோ. இப்போ நீங்க தான் டாக் ஆஃப் த ஷோ. ஏங்க ஊரே உங்களை பிளாக் பார்த்துனா நீங்க எங்கெங்க இருப்பீங்க? நாங்க தாங்க பார்த்து உங்களுக்கு சொல்லணும். ஊரே என்ன பிளாக் பண்ணுச்சா? நான் தாங்க ஊரையே பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். அததாங்க சொல்றேன். அததான் மாத்தி சொல்லிட்டேன். சரி விடுங்க, ஓகே, நானும் ஓகே. அப்பப்ப கம்ருதீன் மாதிரி பேசுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே. ஹலோ டாம். சொல்லுங்க சிடிபி ஜெயா. காவு வாங்கிருச்சா? இது ரொம்ப பலத்த காவா இருக்கே. சிடிபி போட்ட நேரம் காவு வாங்கிருச்சு. ஐயோ ஐயோ, கடவுளே! ஐயோ. ஒரே நகைச்சுவை தான் இவங்களோட. சரி நம்மளுக்கு நம்மளுக்கு பார்வதிக்காக சிடிபியே தேவையில்ல. நோ சிடிபி. கரெக்ட். அவ்வளவுதானா உங்க பாயிண்ட்? வேற எதுவுமே இல்லையா ஜெயா? வேற ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. வாட் எவர் ஹேப்பன்ஸ் லெட்ஸ் see. இது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு வேஸ்ட். சந்தோஷமா சிரித்த முகத்தோடயே பேசுறாங்க. எஸ் 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 ஹாப்பி நியூ இயர் ஹஸ் பிகின். இப்பதான் ஆமா, டாம் அணைய போகிற 2026ல விளக்கு டாம் அணைய போகிற விளக்கு லைவ்ல ரொம்ப பிரகாசமா எரியுது கமருதீன். ஐயோ ஆட்டத்தை பாருங்க. இல்ல யூஸ்வலா வந்து வெளியில அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதா காமிச்சு அனுப்புவாங்க. பட் ஆனா இவன் வந்து அவங்க இவனை அதான் ட்ரை காமிக்கிறதுக்கு பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. சேனல் வந்து அதான் ட்ரை பண்ணாங்க. கம்மு வந்து நோ 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 நான் ஒரு கேடுகெட்ட கம்மு, எப்படி நீங்க அப்படி நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்மு வந்து நான் ஒண்ணு கேக்குறேன். அந்த பார்ட்டில நிஜம் ஆல்கஹால் ஏதாவது வச்சாங்களா? இல்ல அது ஃப்ரூட் ஜூஸ் தானா? ஃப்ரூட் ஜூஸ் தான் இருக்குங்க. No. I guess wine will be there. No. அது Liquors won't be allowed inside at any cost. allowed. Yeah. ஒன்லி சிகரெட்ஸ் அலௌடு, லிக்கர்ஸ் அலௌடு இல்ல. Oh, okay. அந்த ஃப்ரூட் ஜூஸ Yeah, I குடிச்சிட்டு heard he last became like season this. wine was there. பட் ஆனா சிகரெட்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ள பீப்புள்ஸ் வில் பி வெரி ஸ்ட்ரெஸ்டு. Anyway, it's antidepressant. Sorry, it's a depressant. Actually, even they'll be giving cigar, but வந்துட்டு அந்த மாதிரி சிகரெட் கொடுப்பாங்க. Per day வந்து 3 only allowed per person. ஓ கஷ்டம் டாமாண்ணா. லைக் அது ஸ்மோக்கர்ஸா இருக்கவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அது டிப்ரெசன்ட். ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய டிப்ரெசன்ட் அது. பட் ஆனா பீப்புள்ஸ் டூயிங் வாட் வி வில் டூ. நன்றிகள். எஸ் சந்தியா பேசுங்க சந்தியா. சந்தியா குமார். ஹலோ ஹாய், கேக்குறதா? சொல். கேக்குது சந்தியா, சொல்லுங்க. ஓகே. நான் நான் வந்து இப்போ யாரோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அவன் வந்து நடிக்கிறானா இல்ல உண்மையாவே கமருதீன் வந்து நடிக்கிறானா இல்ல உண்மையாவே திருந்திட்டானா அப்படின்ட்டுன்னு வந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கல்ல. இந்த கில்லர் காயின் டாஸ்க் எபிசோட் நான் இப்பதான் பார்த்தேன். பார்வதியை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்கல்ல. அப்ப வந்துட்டு யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? கமருதன் பின்னாடில இருந்து இது இப்படி பண்ண, இது அப்படி பண்ண அப்படின்ட்டு வந்து சொன்னது. இல்ல அவன் போய் அப்படியே சொல்லுவான், தடுக்க போற மாதிரியும் போவான். பட் அவன் அப்படியும் அவ பார்க்கும்போது மேபி அவன் வந்து தடுக்க போற மாதிரி சொன்னான். பட் அவன் பார்க்காத போது எல்லாருமே தேவர் ஆன் ஹர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவன் வந்து இப்படி பண்ண ஆக்ஷன். ஸோ இதுல இருந்தே அது வந்து கிளியரா தெரியலையா? அவ்வளோ மன்னிப்பு கேட்டு இது பண்ணா கேம்ல இருந்து நீ அவுட் ஆயிட்டனா இட் டசன்ட் மேட்டர் டு யூ வெதர் ஷி இஸ் இன் த கேம் ஆர் ஷி இஸ் நாட் இன் த கேம். இப்போ உண்மையாவே அவன் மன்னிப்பு கேட்டு இருந்தாங்கனாக்கா வந்து டெஃபினெட்லி ஹி வுடன்ட் ஹவ் ரியாக்டட். ஹி வுட் ஹவ் ஜஸ்ட் வெயிட்டட் அண்ட் வாட்ச்ட் என்ன நடக்கிறதுன்ட்டுன்னு. ரைட்டா? அவன் எதுக்கு வந்து மற்றவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும்? இதுலேருந்து இட்ஸ் வெரி கிளியர் தட் வீக்கெண்ட் எபிசோட் அண்ட் யூனோ வாட் எவர் பிபி ஹேட் ஸ்கோல்டட் ஹிம். அதுலேருந்து வந்து கொஞ்சம் இவ எப்படியும் பாயிண்ட் போட்டு வைப்பா. ஸோ அதுலேருந்து இவ டைல்யூட் பண்ணணும்னா இவகிட்ட இது பண்ணணும். ஸோ எனக்கு வந்து கன்க்ளூஷன் வந்து இவன் திருந்தவே இல்லை
அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சாரி இஃப் அதெல்லாம் கடந்து போய் நம்ம லைக் யூனோ இஃப் த கன்க்ளூஷன் இஸ் ஆல்ரெடி மேட் ஓகே. பட் எனக்கு வந்து நடுவில் இது மாதிரி பேசினோடனே இந்த எபிசோட் பார்க்கும்போதே ச்சே இப்படி பண்றான் பாரு அப்படின்னு இருந்தது. ஸோ ஹீ ஹேஸ் தட் திங் ஆன் இட். அண்ட் இது வந்து இவன் கெஞ்சிகேட்டர்லாம் ஃபுல்லாக ஒரு ஆக்டிங் தான். அது வந்து அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஹீ இஸ் ஜஸ்ட் ஆக்டிங் இட் அண்ட் ஹீ வில் காலை வாரி விட்டுருவான் ஃபார் ஷுர். அண்ட் என்னங்க ஐ இப்படி ஆல்சோ சொல்லிட்டீங்க? என்னது யார் ஹி இஸ் ரா அண்ட் ரியல்ங்க. ஹி இஸ் ரா அண்ட் அப்படிதான் ரியல். நானும் நம்பினேன் நாளைக்கு ஆக்சுவலி. ராவ மட்டும் நாளைக்கு பாருங்க எபிசோட்ல. அண்ட் இன்னொன்னு வந்து நிறைய இடத்துல வந்து பார்வதியை வந்து பார்க்கறதுல ட்ரெடிஷனல் யூனோ பியூட்டி. ஹக்கிங் ஹிம் அண்ட் எவ்ரிதிங். டாம் அந்த ஆக்சுவலி மாதிரி நாளைக்கு வந்து கம்ருதீன் மேல தப்பா இல்ல சாண்ட்ரா மேல தப்பா? நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் தெரியும். இது மட்டும் எனக்கு சொல்லிருங்க டாம். இன்னும் அதாவது தோணல. கமருதீனுக்கு சப்போர்ட்டிவா பார்வதி ரொம்ப பேசுனாங்களாமே அப்படிங்கிற மாதிரி சில ட்வீட்ஸ் பாக்குறேன். ட்ரூவா? டாம் சாண்ட்ரா வந்து இப்பதான் 2 பேர்த்தையும் மீன் பண்ணி சொன்ன மாதிரியான ஒரு கான்டெக்ட். அந்த அத வந்து இக்னோர் பண்ணுங்க. நாளைக்கு எபிசோட் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இப்பதான் ஒரு ட்வீட் எனக்கு பார்த்தேன் இன்னொரு டாம். உங்க பாயிண்ட் பதில் இருக்கு. எனக்கு புரிஞ்சுது டாம். தேங்க்யூ. ஏன்னா இல்ல எனக்கு நீங்க எபிசோட் பார்க்காம உங்களுக்கு தெரியாது இல்லையா? இப்ப நேத்துமே என்ன சொன்னாங்க, பார்வதி கீழே போட்டு விட்டாள், கீழே போட்டு விட்டாள்னாங்க. கீழே போடவே இல்லையே. கரெக்ட் தானே? அதனால வந்து இட்ஸ் கரெக்ட். லைக் கம்ப்ளீட்லி செட்டிங் a narrative, turning certain things against பார்வதியா தான் நான் பாக்குறேன். அறிவுள்ள பொண்ணு நாளைக்கு அறிவோட நடந்திருக்கா, அறிவு இல்லாம நடந்திருக்கா, நாளைக்கு நம்ம எபிசோட் பார்க்கும்போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் ஒரு நரேட்டிவ வச்சு we can't act accordingly. எனக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் டாம். கேக்குறதா? கேக்குது சொல்லுங்க சந்தியா. ஓகே. இந்த நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் ட்விட்டர்ல பாக்கறச்சே லைக் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறது, 2 பேரும் ஒருத்தர் பேசுறது எல்லாம் பண்ணும்போது பார்வதி வந்து லைக் சும்மா இவன் கெஞ்சி கேட்டு இது பண்ணனால ஆக்டிங் தான் பண்றாங்களோ ஜஸ்ட் டு யூனோ லைக் இவன் ரொம்ப ஓவர் கெஞ்சி கேட்டு ஓவர் நல்ல பேர் எடுத்துரும். ஐ மீன் அந்த மாதிரி ஒரு இதுல வந்து she is just acting to stop him from talking nonsense and you know ஃபேக்கா வந்து கன்வின்ஸ் பண்றான்னு அவளுக்கு தெரிஞ்சு போய் அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவ பிஹேவ் பண்றாளோ அப்படின்னு தோன்றது எனக்கு. பார்வதி வந்து ரொம்ப தெளிவா கிளியரா என்னென்ன கேள்விகள் அவன்கிட்ட பிளேஸ் பண்ணி அவன் தப்புன்றத ப்ரூவ் பண்ணுமோ அத கன்ஃபெஷன் எல்லாம் அவன் வாயில இருந்தே வாங்கிக்கிட்டா. ஓகேவா? அதை தாண்டி she can't ignore certain things just like that. கரெக்டா? அண்ட் இவ்வளவு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவன் அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நோ சொன்னா that won't be good. And on the other hand genuinely she is having a feeling for that guy. unless until வெளியில வந்து பார்க்காம அவன் எந்த மாதிரி ஆளு என்ன பேசி வச்சிருக்கான் நம்மளன்றது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. அதனால as of now she is saying yes. பட் வெளியில போகும் பொழுது டெஃபினட்டா I don't think she will go back to him. மேபி அப்பவும் இங்க உள்ளேயே இந்த கேமராக்கு முன்னாடி இந்த மாதிரி டிராமா பண்றானா வெளியில எனக்கு தெரிஞ்சு காலை புடிச்சு கீழே படுத்துருவான்னு நினைக்கிறேன் தலையில. அப்போ விஜய் சேதுபதி சார் கிட்ட இருந்து வந்து கமருதன் ரோஸ்டிங் எல்லாம் வாங்க மாட்டாரா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு? இல்ல இந்த டைம் வந்து டெஃபினட்டா you can expect a roast. Okay. No, you can definitely expect a roast this week because of the rude behavior that what he has done in task 2 and task 6மே வந்து விமர்சிக்கப்படும் because of the gameplay that what they played. விக்கல் சிக்ரம்க்கு எல்லாத்துக்குமே திட்டு விழும். பார்வதிக்கு எந்த அளவுக்கு திட்டு விழும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே சபரி அவங்க தடுக்கல அப்படின்னு சொல்றாங்களா, பக்கத்துலயே வரலன்னு பார்வதி கிட்ட போயிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த கேம் விளையாடுறது ஓகே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி கிட்டையும் போய் நின்றுப்பாங்க. கடைசியா ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது கையை வந்து சபரியோட ஷோல்டர்ல வச்சிருப்பாங்க. சோ தட்ஸ் நாட் ஃபேர். அதுவுமே விமர்சிக்கப்படும். அண்ட் டாஸ்க் 8லயுமே இப்போ ஒரு பெரிய ஃபைட் இருக்கு. அதுல வந்து probably he might get evicted. As of now the channel decided to send him out. Very good actually.
ம். அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ பார்வதிக்கு டிடிஎஃப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த சீசன் 2 or 3ல வந்து யஷிகாவுக்கு வந்து இந்த ஐ மீன் கேம் நல்லா விளையாடுறான்னு அவளுக்கு காசு கொடுத்து 5 அவளை லட்ச ரூபா வந்து பணம் கொடுத்து அனுப்புவாங்க. ம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருவாங்களோ? ஏன்னா இவ டிடிஎஃப் வின் பண்ணாம இருந்தா இவ ஃபைனல்ஸ்ல ஷோரா வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏன் இது வரைக்கும் டிடிஎஃப் வின் பண்ணவங்க டைட்டில் வின் பண்ணதே இல்ல. வாட் இஃப் ஏன் டிடிஎஃப் வின் பண்ணியும் ஏன் டைட்டில் வின் பண்ணக்கூடாது? அது அப்படி கூட மாத்தி யோசிக்கலாம்ல. முகின் எக்ஸாம்பிள் முகின் வந்து வின் பண்ணாராமே முகின். ஆமா 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 முகின் அப்படிதானே பண்ணான். டிடிஎஃப் வின்னர் அண்ட் வின்னர் போத். இல்ல நான் அந்த மாதிரி கான்டெக்ட்ல பார்க்கல. நான் வந்து என்னன்னா இட் வில் பி லைக் an eye wash for us, right? ஓகே ஃபைனல்ஸ் டிடிஎஃப் வின் பண்ணிட்டா சூப்பர் அப்படின்ட்டு இருப்போம். ஃபைனலி வந்து விக்ரம்க்கோ இல்ல அரோராக்கோ இல்ல சுபிக்ஷாக்கோ தூக்கி வந்து டைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுவும் எனக்கு அதனால இவ டிடிஎஃப் வின் பண்ணாம டைரக்டா ஃபைனல்ஸ் வின் பண்ணாலே போதும் ரொம்ப நெகட்டிவா ஐயோ பேசுறீங்கம்மா. சந்தியா சுபிக்ஷாவெல்லாம் சொல்லமா சுபிஷ்காவா செத்துறமா நான் பேசாம. என்ன எதிர்பாராதது எதிர்பாருங்கிறதானே. அதுக்குன்னு அதனாலதான் இப்படியா எனக்கும் சந்தியா? இப்படியா எதிர்பார்ப்பீங்க அதுக்குன்னு? அதுக்கு ஐயோ விக்ரம் சீக்கிரம் எல்லாம் சொல்லுவீங்களாமா? சுபிக்ஷாவெல்லாம் எவிக்ட் ஆயிடுவாங்கம்மா இந்த வாரம் 2 பேருமே. அப்பா எவிக்ட் ஆனா சூப்பர். ஆக்சுவலி செம்ம ஹாப்பியா இருக்கும். அண்ட் வந்து எனக்கு விக்ரம் ஃபேஸ் பார்த்தாலே அப்படி இரிட்டேட்டிங்கா இருக்கு. கில்லர் காயின் டாஸ்க நாஸ்தி பண்ணிட்டான். அவரால் ஓட முடியலங்கிறதுக்காக கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டான் அவன். irritating to watch him. Sister, we could not blame him, sister. It's his strategy. ஏன் அங்க மத்தவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது. அவரால் ஓட முடியாது, அதனால அவன் இந்த மாதிரி கொண்டு போயிருக்கான். தட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக நம்ம கேம் ஸ்பாயில் பண்ணதெல்லாம் நம்ம வந்து அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜி. இல்ல இது ஆக்சுவலி நல்லா இப்போ சுபிக்ஷாவும் வினோதும் ஓடினாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஓடி ஓடி டயர்ட் ஆகி அந்த காயினை வைக்கணும். அதுதான் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். சோ அவ்வளவு மக்கள் வந்து அந்த கேமையே மொத்தமா முடிச்சு விட்டாங்க. எங்க இந்த டாஸ்க் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு நோட் பண்ணீங்களா? இந்த டாஸ்க் வந்து அதிக நேரம் போகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க தத்தி மாதிரி யோசிச்சு. நிஜமா ஹாஃப் அ டே கூட ஆன மாதிரி இல்ல. அதுவும் 3 minutes டைமர் வச்சு அந்த மாதிரி ஓகே தான். நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் இந்த டாஸ்க். ஓகே டாம், தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. அடுத்து another பெரிய சண்டை. இப்ப யாருக்கு நான் பேசலாமா? சேம் சாண்ட்ரா கமருதீனா? பாரு இருங்க ராஜி, பாரு ஒரு நிமிஷம். அது வரைக்கும் சந்தோஷம். அது கேட்காதீங்க, அந்த கேள்விகள் எதுவுமே கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். நான் மத்தவங்கன்னா சொல்லுவேன், பாரு பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஷோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் டாம். பாரு எதுவுமே நம்ம இது பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் பாரு என்ன கேட்டாங்க, பாரு என்ன பண்ணாங்க, பாரு அந்த நேரத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் போடுற சண்டைக்கெல்லாம் வந்து இவங்க எல்லாம் பொறுப்பாக முடியாது யாருமே. சண்டையா சில பேர் நம்ம வாயிலேயே நம்ம என்ன பேசுறோமோ அதையே ட்விட்டா போட்டு அதையே வந்து அடிக்கிறாங்க. டாம் சொல்றது கரெக்ட் தான். ஏங்க அடியிலேயே உட்கார்ந்து கேக்குறாங்கங்க. அதான் டாம் கரெக்டா. இப்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டேனா? அஞ்சலி கரெக்ட்? எஸ் கார்த்தி, நம்ம எப்பொழுதுமே ஆன் ட்ராக். அஞ்சலி வேற எங்கெல்லாம் டாமுக்கு வந்து ட்விட்டு போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு ஓடியாந்துருது. அப்படியே அஞ்சலி, தேங்க்யூ சோ மச் அஞ்சலி. பட் என் கணக்கு தான் அதெல்லாம் தெரியாது. பரவாயில்ல, ஏன்னா நிறைய ரெஸ்பான்சஸ் வருது இல்ல டாமி. நான் என்னால போட முடியாது தோட்டு உங்களது தான் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதுல போய் பதில் போட்டுட்டு வந்துருவேன். எனக்கு அந்த வன்ம பூனை ட்வீட்ஸும் அவ்வளவு பிடிக்கும். ஐயோப்பா, அஞ்சலி எங்கெல்லாம் போய் ரிப்ளை கொடுக்குறாங்க அங்கெல்லாம் போய் நான் சிரிச்சிட்டு போட்டு ஸ்மைலி போட்டு வந்துடுறது. சொல்லுங்க ராஜி வந்து பேசணுமா? முன்னாடி இருந்தாங்க ராஜி, அதனால தான் நான் உங்களுக்கு கூப்பிடல. இட்ஸ் ஓகே. நான் வந்து கை தூக்கிட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு இருந்தேன். சரி நான் அதை பார்க்கல. நல்லா இன்னைக்கு அன்ஃபில்டர்ட் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். 2 minutes மட்டும் சொல்லுங்க டாம். யா ராஜி நீங்க பேசுங்க ராஜி. ஐயா ஹாய். இன்னைக்கு போய் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த வலியை நான் இங்க இறக்கிதான் வைக்கணும். அதுக்கு தான் வந்தேன். ஏங்க அபியூசரை வேற என்னங்க சொல்லுவாங்க? எனக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க
யாரோ ஒரு டிகே விராட்னு. அவங்க ட்வீட் எல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். சும்மா சிரிக்கிற மாரி இருக்கும். போவேன். ஏதோ பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு வருவேன் நானு. அந்த அந்த அவர் வந்து ரொம்ப ஆன்டின்னு பேசுறாரு. சரி இந்த ஆன்டி விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு தான் போனேன். சொல்லிட்டு தான் போனேன். ஆன்டி விஷயம் மட்டும் தான் அட்ரஸ் பண்றேன். நான் பிக் பாஸ் பேச வரலன்னு. அது கமருதீன் ஸ்பேஸ். சார் தட் ஒன். உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து முதல்ல நான் சொன்னேன் இந்த பி வேர்ட் எல்லாம் போட்டு பேசாதீங்க. உங்களுக்கு தான் நல்லது இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க சொல்றதுக்கு அந்த வார்த்தைய அப்படின்னா, நீங்க அபியூசர் ஏங்க அவ அபியூசிவா பேசினா அபியூசர். அபியூசிவா ஹேண்டில் பண்ண அபியூசர். துஷா கிட்ட இருந்து ஆதிரை கிட்ட இருந்து கெமி கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் சண்டை வலிச்சது யாரு? கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசினது யாரு? சாண்ட்ராவை கெட்ட வார்த்தைகள் பேசுனது யாரு? எல்லாத்த விட பார்வதிய கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல பேசினது யாரு? அவங்க அம்மாவெல்லாம் இழுத்து பேசினது யாரு? சோ தட் இஸ் அன் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அபியூசர் தான் சொல்ல முடியும். நீங்க வந்து நான் நார்சிஸ்ட்னு எழுதிட்டேன்னா அந்த முதல்ல அதை வாபஸ் வாங்குங்க இது வைப்பாங்க. அதெல்லாம் முடியாதுன்னா என்னை பேசவே விடல. அதுக்குள்ளார எனக்கு ஐ ஹேட் டு கோ பேக் டு மை என்னால ஓடிட்டேன் நானு. சோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் வந்து அபியூசிவா தான் நடந்திருக்காரு. நேத்து நைட்டு வந்து தோப்பக்கரணை எதுக்குங்க போட்டாரு? இஃப் ஹி வாஸ் நாட் அபியூசிவ், இஃப் ஹி வாஸ் நாட் ராங், வை வுட் ஈவன் டூ தட்? எதுக்கு போடணும்? ஏங்க இவங்கெல்லாம் யாரும் பார்க்க என்ன அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அபியூசர்னு பேசிட்டாங்கன்னு. அந்த டேக் நான் போடக்கூடாது. அந்த டேக் போடுறவங்களோட உங்ககிட்டயும் சொல்லணும். எல்லாம். பேசுறது கேக்குதா? இல்ல என் ஹெட்ஃபோன்ஸ் செத்து போச்சா? கேக்குது ராஜி. தெளிவா கேக்குது மேம். பேசுங்க. நெருப்புல கால் வச்சுட்டு வந்துட்டு தைரியமா பேசினுக்கிறீங்க. ஏங்க நெருப்புன்னா சொல்லாதீங்க. அது நெருப்புலாம் இல்லைங்க. இல்லங்க ஐயய்ய! நீங்க வேற. 10 பேர் கூட்ட இருக்க இடத்துல தனியாளா போய் பேசிட்டு வந்துக்கிறாங்களா? அத சொல்லணும்ல. அதுக்கா? வேற ராஜி யாராவது நான் ஆ. எமோஜிஸ்லாம் போடல. ஏன்னா நான் கொஞ்சம் குக்கிங் பண்ண போறேன். பட் ஐ அம் லிசனிங். யா அதான் யா சொன்னேன்ல. எனக்கு புரியல. ஏங்க அவங்க வந்து இது பண்ணட்டும். லைக் சப்போர்ட் பண்ணட்டும். என்ன கருத்தாக சப்போர்ட் பண்ணட்டும்? நாங்க பி டேக் போடக்கூடாதா? நீங்க அபியூசர் டேக் போடக்கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க அந்த பி டேக் வர்றதுக்கும் பார்வதிக்கும்? இவன் அபியூஸ் பண்றாங்க. அபியூசர் தானே சொல்ல முடியும். Everybody who ever seen the show and what else can they say? Kamruddin is abusive, very abusive of words, abusive of his actions, abusive. He has to go for a very severe anger management. It's obvious. நாங்க என்ன he himself confronted that ராஜி எக்ஸாக்ட்லி நேத்து நேத்து லைவ்ல. சொன்னாங்க ஆக்சுவலா மாதிரி எனக்கு எங்க வந்து அம்மா 2 இது இருக்கு. எங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. சைக்கோபாத்ன்ற அளவுக்கு he spoke. யா நீ இந்த கோவத்தை விடலைன்னா நீ உன்னை அதை அழிச்சிரும்டான்னு எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு அது வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டும் எப்படிங்க எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். அவனே அதை ஒத்துக்கிறான். சோ வாட்ஸ் தி அது பாயிண்ட்? நான் நம்பல. நீங்க நான் ஒரு பைசா நம்பல. நான் ராஜி, நான் 30th டேவே நான் டிசைட் பண்ணிட்டேன். there is no point in going to random spaces and try to give a justification in anything. நீங்க ஆனா 80 டேஸ்க்கு அப்புறம் அதை ட்ரை பண்ணீங்கன்னா டாமோட பாருங்க. ரீசன்ட் ட்வீட் பாத்தீங்களா? சாண்ட்ரா இஸ் இன் ஹாஸ்பிடல். Oh my god. யாரு? டாம். She has gone and call. வன்மப்புனை அவங்க கால்ல இருக்காங்க. she'll come back and tell. ஐயோ. அப்ப சாண்ட்ரா காரை விட்டு இறங்கிட்டாங்களா? ஹாஸ்பிடல்ல இருக்காங்கன்றோம். காரை விட்டு இறங்கிட்டாங்க கேக்குறீங்க. வெயிட் பண்ணுங்கயா. அந்த கார்லயே கூட்டு போயிருப்பாங்க ஹாஸ்பிடலுக்கு. என்னங்க கேள்வி இதெல்லாம்? let's wait for her to come டீஹைட்ரேஷன் back after the ஆயிருக்கலாம். call. அந்த மாதிரி எதுனா இருக்கலாங்க. அடிபட்டு இருந்தாங்கன்னா எனக்கு ஐ ஃபீல் ஃபார் சாண்ட்ரா. அட் த சேம் டைம் யார் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். சரி சந்தோஷம் தான். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஒன் டே ஆர் அதர். இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அப்புறம் சொல்றாங்க இவங்க ரிலேஷன்ஷிப் வெளியில போய் எப்படி இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து வெளியில போய் இவங்க ஒருவேளை நார்மலா இருந்துட்டாங்களா அப்படின்னு. நம்ம உள்ள இருக்கிறத எழுதுறோம். வெளியில போய் நார்மலா இல்லைன்னா இவங்க வந்து என்கிட்ட வந்து தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து மன்னிப்பு போட்டுருவாங்களா? இல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு ஆஹா நீங்க சரியா சொன்னீங்கன்னு சொல்லிட போறாங்களா? வெரி கிளாசிக்கா இஸ் டிஸ்பிளேயிங் ஆல் இஸ் ட்ரேட்ஸ். டெக்ஸ்ட் புக்ல எழுதின மாதிரி சொல்றான். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க கமருதீன். சிஸ்டர்
கம்ருதீன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? கம்ருதீன் மாதிரி தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்சனை அது சப்போர்ட் கரெக்ட் தாங்க. பண்றவங்க நீங்க அவங்களும் அதே நீங்க மாதிரி வந்து தான் இருப்பாங்க. நீங்க வந்து கமருதீன் செய்யறது ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டேக ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இங்க கீழே கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன். கமருதீன் செய்யறதெல்லாம் ரைட்டு. அவங்க பேசுனதெல்லாம் ரைட்டு. அவங்க வந்து பிளாஸ்மா முன்னாடி நின்று நான் கிஸ் கேட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரைட்டு. எல்லாமே சொல்லிட்டு இங்க வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அத டேக ரிமூவ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் என்னுடைய பாயிண்ட்ஸ்ன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் அப்புறமா நான் அந்த லெட்ஸ் கோ இன்டு தி டிபேட். டாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க. சரி நீங்க பேசிட்டே இருங்க. ராஜி, சொல்லுங்க. end of the season இருக்கும். Don't even try anything, Raji. இல்லைங்க That's ஏதோ my நான் அதான் சொல்றேனே, advice for காலையில you. கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, Even with persons we already yeah, connected ல yeah. அவங்கள நம்பி கூட போகாதீங்க. இல்லங்க It's அவங்க கிட்ட always like this பர்சனலா end of இப்ப the இல்லைங்க, season. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பர்சனலா அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் பேசிட்டு இருந்தேன். சோ அதான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லம்மா இது இப்படிதாம்மா, நீ கொஞ்சம் பாருங்க, நீங்களும் வந்து ஜாகிரதையா இருங்க, இந்த மாதிரி எல்லாம் ட்ரீட்ஸ் இருந்தானா அத அவங்க எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்களா, அத நான் இங்க கேட்பேன். அந்த நான் யாருக்கு பர்சனலா டிஎம் பண்ணனோ அவங்க அங்க இல்லவே இல்ல ஸ்பேஸ்ல. ஆனா அத நான் இங்க கேட்பேன். நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு இன்னொருத்தங்க என்கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. பாதி Hey, So Parvati, support God support you Parvati. very much. Huh? Huh? No, I can't support Vijay Parvati from. ரீசன் யாரு சொன்னாங்க? For why? என்னாச்சு? ரீசன் டாம். டாம், are you the one who talking? டாம் இப்போ அவ்வளவுதானா? அப்போ சாண்ட்ரா இதோட வெளியே போயிடுவாங்களா? சாண்ட்ரா will come again inside. Well, you know what? If they deserve that, let it be. Yeah. Yes, okay. ஆமா. கண்டிப்பா. இவன் எப்பொழுதுமே அவள இழுத்துன்னு வந்து வம்புல தான் விடுவான். பட் அவ மூளை எங்க போச்சு? We can only question her. ஏங்க என்னதாங்க பண்ணா சொல்லுங்க. வாட் ஷி டிட்ன்னு சொல்லுங்க டாம். அது சப்போர்ட்